எப்போ வந்தீங்க? ஏன் எழுப்பவே? குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? இப்போ தாண்டா வந்தோம். நீ தான் தூங்கிட்டு இருக்க நம்ம சொன்னாங்க தாண்டா எழுப்பல. வந்துட்டேன்டா பட்டு. என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா ஏதாவது? என்னடி 2 பேரும் அமைதியாகவே இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. நீங்கள் அவங்ககிட்ட பேசுறதுனால சைலண்டாக இருந்தேங்க்கா. இன்னிலேருந்தே உங்கள் லீவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. அப்படியெல்லாம் இல்லைக்கா. எங்கடா இவங்க ஒழுங்காக படிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. ஸ்கூலுக்கு போகிறாங்க, டியூஷன் போகிறாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து புக்கே எடுக்க மாட்டாங்க. நான் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து அவளை விட்டுருங்கன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் அதை கேட்கவே மாட்டீங்க. அவளுக்கு இங்கேருந்தே போட்டோம். உனக்கு நேரம் இருந்தால் நான் பண்ணுவேன்டா, உனக்கே நேரம் இல்லைல்ல, அதனால தான்டா. வீடு பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, அவளுக்கு இங்கேருந்தே போட்டோம். நீங்கள் விடுங்க, அவளை நான் பார்த்துக்குறேன். சரிடா, அப்புறம் பார்த்துக்கலாம். மாமா வந்துட்டாரா? இன்னும் வரலடா. எங்கடா போயிருக்காரு அண்ணா? கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தாத்தா யாரையோ பார்க்க சொல்லி அனுப்பிச்சிருக்காரு மம்மி, அதுக்கு தாங்க போயிருக்காரு. அதான் மாமா வந்துட்டா கிளம்பலாம்ல. எங்கள் அம்மாட்ட கிளம்பல, நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டோமே. உங்களுது எந்த மாமாது, அப்புறம் எடுத்துக்க வேண்டிய மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டோமே. தாத்தாக்கு தேவையானது எல்லாம் எடுத்துட்டேன். ஏதோ தைலம் செஞ்சிடா தாத்தா உட்காந்து எடுத்து வச்சிட்டியா? ஆமி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தைலமா? என்ன இது? எனக்கு தரவே இல்லையடா. சித்தி உங்களுக்கு தராமலா? இப்போ ஊருக்கு போகிறதுக்கு தாத்தா பாட்டிக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இவங்களதெல்லாம் இங்கே இருக்குது. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மாமாங்களுக்கெலாம் நீங்கள் கிளம்பும் போது தருவாங்க. சரிடா சரிடா, சும்மா கேட்டேன். ஆமாம், உங்கள் உயிர் தோழிங்க இன்னும் வரலையா ஆமி? வருவாளுங்கடி, வருவாளுங்க. சரி சரி. ஆமாம் சித்தி, உங்கள் அண்ணன் வீட்டில் தான் உட்காருவீங்களோ? நம்ம வீட்டுக்கெலாம் வரமாட்டிங்களோ? அடி அங்கே தாண்டி வந்து காஃபி குடித்தேன். இதுக்கும் அதுக்கு என்ன ரொம்ப தூரம் மாடி இருக்குது. 2 அடி எடுத்துச்சா அந்த இது இந்த பக்கம் இது. ஒரே வாசலை வச்சு ஓவராக பண்ணுறேங்க அடி. ஓ அப்படியா? என்ன கேட்குறல, உனக்கு ஒரு வீடு இருக்கு ஞாபகம் இருக்காடி? அந்த வீட்டுக்கு வரியாடி? என்னடா இருந்தாலும் உங்கள் மாமா வீட்டில் நீ செட்டில் ஆகிட்டல. இது என் அத்தான் கட்டின வீடு, நான் இங்கே தான் இருப்பேன். தெரியும்டி தெரியும்டி, அவன் வர வரைக்கும் வந்து எங்ககிட்ட அதுக்கப்புறம் என்னால் மதிக்கவும் மாட்டேன், கண்டுக்கவும் மாட்டேல. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? நிச்சயமாக அப்படி தான். அடியே சும்மா சொன்ன சித்தி. தெரியும்டி, நானும் சும்மா தான் கேட்டேன். சரி அங்கே வா, இடையே இங்கே இருக்கேன், அங்கே எப்படின்னா வரலாம்ல. வரணும் சித்தி, எங்கள் சித்தி டைம் இருக்குது. அவள் எங்கடி வீட்டில் இருக்கிறா? ஹாஸ்பிட்டலே கிதின்னு இருக்காடி. இதோ 2 நாள் முன்னாடி போச்சு, இன்றைக்கி தான் வருது. கேட்டால் 4 நாள் லீவுக்கு செஞ்சுட்டு வரது. எல்லாரும் லீவ் போடல, இவ தாண்டி என்னவோ ரொம்ப பண்ணுறா. நான் இன்னும் அப்படியே டாக்டர் ஆகிடல நான் பிஜி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதை முடிச்சா தானே அது வரைக்கும் நான் ப்ராப்பராக எல்லாமே பண்ணணும் தானே சும்மா இதே கேட்குறீங்க. நீ வீட்டில் இல்லையே ஆரம்பத்தில் அக்கா சொல்கிறாங்க, விடுடா. அக்கா உனக்கு சொல்ல மறந்துட்டேன். வீர் கால் பண்ணாங்க நேற்று தான். முன்னாடி சொன்னான் குழந்தை. அங்கே பாருங்கள், உங்கள் பின்னாடி உனக்கு 1000 வாட் பல்ப் எரியுது பேரை கேட்ட உடனே. ஆமாம், இதெல்லாம் சிரிக்கும், ஆனால் ஃபோன் பண்ண மட்டும் பேசாது போயிடும். அது என்ன கதை தான் இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. விடுக்கா தெரியாமல் போகுது. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் உள்ளே போவா. நாங்கள் அந்த கதையை பேசல, நீங்கள் இரு.